முருகா, என்ன படிக்க வைக்க எனக்கா கஷ்டப்படுறேன். எங்க அம்மாவோட உடம்பு சீக்கிரமா குணமாகணும். அம்மா, அம்மா, எங்க அம்மா எங்க? உங்க அம்மா எங்க? இங்கே இருக்காங்க. அவங்க இந்த குழந்தைய என் கையில கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அந்த பஞ்சுமில்ல வேலை செஞ்சுதான் எங்க அம்மாக்கு இந்த வியாதியே வந்தது. மறுபடியும் ஏன் போனாங்க? உங்க அப்பா விபத்துல சாகாம இருந்திருந்தா உங்க அம்மா ஏன் வேலைக்கு போறாங்க? பொண்ணையும் படிக்க வைக்கணும், இந்த குழந்தையும் படிக்க வைக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்பட போறாளோ? அம்மா! உங்க அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் சம்பளம் கொடுத்தேன். செத்ததுக்கு அப்புறம் பணம் பண்ண ஏன்டா உயிரை வாங்குறீங்க? எங்காவது போய் பிச்சை எடுத்து உங்க அம்மால பதியடா. போடாங்கறே. கர்ணா, வேண்டாம், கல்ல கீழே போடு. கல் எடுக்கிறதா வாழ்க்கை இல்ல கர்ணா. இந்த வயசுல நீ கல் எடுக்க ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் இதுலதான் போவேன். ஏழையோட கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும். செத்து போனது எஜமா இல்ல, ஒரு கூலி. உங்க அம்மா உடம்பு எப்படி போகுதுன்னு பாரு. அம்மா செத்தது கூட தெரியாம சிரிச்சிட்டு இருக்க என் தங்கச்சி எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கணும். அப்படி நான் வளர்க்கணும். இதான் நம்ம ஃபேக்டரி. இதுக்குள்ள யாரும் சீக்கிரம் உள்ள வரவும் முடியாது, வெளிய போக முடியாது. அப்ப நம்ம வந்திருக்கோமே, அதான் நம்ம டேலண்ட். இவ்வளவு பெரிய ஃபேக்டரி யார் நிர்வாகம் பண்றது? எங்க அப்பா. எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? கிட்டத்தட்ட 10,000 பேர். மெயின் கேட் வழியா வந்திருந்தா எத்தனை பேர் ஒரு கும்பிட போட்டிருப்பாங்க. அதை விட்டுட்டு திருட்டுத்தனமா உள்ள வந்திருக்கீங்க. எனக்கு முதலாளியா இருக்க பிடிக்காது, தொழிலாளிகளோட தொழிலாளியா இருக்கத்தான் பிடிக்கும். ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ஐயா. ஐயா, என்கிட்ட வாங்கின ரேஷன் கார்டை கொடுத்துருங்க ஐயா. ஐயா, என்கிட்ட வாங்கின ரேஷன் கடையும் போடு. ஐயா, உங்க காரை முடிச்சு கேட்டுக்கிறீங்க. எங்க ரேஷன் கார்டை கொடுத்துருங்க ஐயா. வேண்டாம் கர்ணா, வேண்டாம். நீ இன்னும் பெர்மனன்ட் ஆகல. இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். நீ போ. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செய்யற ஒரு கூலியர் தான். அவங்கள சிரிக்க வச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். அதனால என் வேலையை போனாலும் பரவாயில்ல. ஏழையோட கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும். சபாஷ். டென்ஷனே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ள போறேங்கறியே. இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். Great!
பேசி இவன் கையை பிடிச்சி இந்த சிட்டி ரவுண்ட் வந்தா போதும். உன் கம்பெனில வேலை செய்யற சாதாரண கூலி இவன் கையை பிடிச்சிட்டு ரவுண்ட் வரணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா இவன் கையை உன்னால பிடிக்கவே முடியாது. நான் எந்த விஷயத்திலையும் தோத்ததில்லை. இது ஒரு சின்ன விஷயம். சரி வாங்க போல. தொழிலாளர்களோட ரேஷன் கார்டு கூட என்கிட்ட இல்லைன்னா வேற யார்ட்ட இருக்கு? யூனியன் லீடர் கிட்ட இருக்கு. யூனியன் லீடர் கிட்டயா? கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டிய யூனியன் லீடர் தொழிலாளி கிட்ட கொள்ளடிக்கிறானா? அண்ணே காட்டி கொடுத்துறாதே, நானே காடை வாங்கி கொடுத்துறேன். என்னடா தலைய சொல்றீங்க? தீபாவளி வரப்போதுங்க. தொழிலாளிங்க போனஸ் பிரச்சனையை கிளப்புறாங்க. என்ன செய்ய சொல்ற? நம்ம ஊர்ல ஒரு ஏக்கர் நிலம் சீப்பா வருதுங்க. ஐயா மட்டும் மனசு வச்சீங்கன்னா போனஸ் பிரச்சனையை முடிச்சிடலாம். உன்ன மாதிரி உண்மையான யூனியன் லீடர் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி முதலாளிங்களுக்கு கஷ்டமே கிடையாது. முதல்ல போனஸ் பிரச்சனை முடி, இடத்த நான் முடி. சரி. ஆரம்பிச்சிட்டம்பா, போனஸ் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டேன். கலக்கி இருக்க. நீ எல்லாம் ஒரு யூனியன் லீடர். அசையாத, அசைஞ்சா சுட்டுடுவேன். திரும்பி பார்க்காம வண்டி ஓட்டிட்டு போ. யாருனே? எங்க அப்பா குரல் மாதிரி இருக்கு. துப்பாக்கிய வச்சுக்கிட்டு பணம் பறிக்க வரவங்க அவங்க பேரையும் அட்ரஸையும் சொல்லிட்டு இருப்பாங்க. முட்டாள். நீ இப்ப என்ன வேணும் உனக்கு? போனஸ். போனஸா? யாருக்கு? தொழிலாளிங்களுக்கு. எந்த தொழிலாளிங்களுக்கு? அதான் நம்ம வீட்டுல வேலை பாக்குறாங்களே அந்த தொழிலாளிங்களுக்கு. அவங்க போனஸ் கேட்க நீ யாரு? அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வீட்லயே ஒரு யூனியன் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூனியனுக்கு நான் தான் தலைவி. ஐயா, எனக்கு வயசாயிடுச்சு. இனிமே கோவில் குளம்னு யாத்திரை போக வேண்டியதுதான். முன்ன மாதிரி யாரையும் கண்டபடியா திட்ட முடியல, பட்டு பட்டுன்னு அடிக்க முடியல. இனிமே உங்களை முழுசா கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு பதிலா என் புள்ளைய அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவனை நீங்க வேலைக்கு வச்சுக்கணுங்க ஐயா. பெரியசாமி, பெரியசாமி, வா ராஜா. பெரியசாமி, ஐயா கூப்பிடுறாரு. வா ராஜா, வா. இவன் தாயா என் புள்ள. வணக்கம். என்னையா உன் மாமன் ஒன்ன மாதிரியா இருக்கான்? என் புள்ள என்ன மாதிரி இல்லாம பின்ன உங்க மாதிரியா இருப்பான்? மூஞ்சி ஒன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல, வாய் ஒன்ன மாதிரி இல்லையே. பெரியசாமி, இதுவரைக்கும் ஐயாவுக்கு எல்லாமே நான் தான். இனிமே அவருக்கு எல்லாமே நீதான். அவர் நடந்தா அவர் காலுக்கு நீ செருப்பா இருக்கணும். அவர் படுத்துக்கிட்டா அவர் உடம்புக்கு நீ போர்வையா இருக்கணும். அவர் சாப்பிட்டா அவருக்கு முன்னால் நீ இலையா இருக்கணும். அவர் பல்லு தேய்ச்சா அந்த பல்லுக்கு நீ பேஸ்டா இருக்கணும். அவர் வாய் கொப்பளிச்சா அந்த வாய்க்கு நீ நல்ல தண்ணியா இருக்கணும். அவர் மொத்த சொத்துக்கு நான் வாரிசா இருக்கிறேன். அப்பனும் மௌனம் சேர்ந்து ஏன் சொத்தை பங்கு போடுறீங்க? நீ உள்ள போ. நீ நான் வெளியே போறேன். ஐயா வணக்கம். இங்க எங்கடா வந்த? உங்க பிள்ளைய நீங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலைய ஐயாட சொல்லி ஒப்படைச்சிட்டீங்க. அதே மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்த உங்க கேண்டீனை என் பையன்கிட்ட ஒப்படைச்சு. ஏண்டா டேய், ஐயா எனக்கு கொடுத்த அந்த டீ கேண்டீனை உன் பையனுக்கு நான் கொடுக்கணுமா? இந்த வீட்டுல நான் சம்பாதிக்கிறதை விட ஃபேக்டரியில வேலை செய்யற 1000 தொழிலாளி குடிக்கிறாங்களே டீ, அதுலதான் நான் சம்பாதிக்கிறேன். அந்த டீ கேண்டீன் உன் பையன் அடிக்காதீங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் பாத்துக்கிட்டு இருந்த டீ மாஸ்டர் வேலையத்தான் என் பையனை கேட்டேன். உங்க கேண்டீனை கேட்கவே இல்லைங்க. ஐயோ, உன்னை தப்பா நான் புரிஞ்சுட்டேன். சரி,
வருத்தப்படாத, என் புள்ள கிட்ட சொல்லி அந்த டீ மாஸ்டர் வேலை உன் புள்ளைக்கே தர சொல்றேன். சரிங்க. என்ன இங்கெல்லாம் வரக்கூடாது, நாய் கடிச்சு வச்சிரு.